நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முழுக்க அமெரிக்க செய்தி தான். செம்ம சுவாரஸ்யமா இருக்க போது. உலகத்தை வழிநடத்தக்கூடியவன் அமெரிக்காக்காரன். அவன் நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் உலக நாடுகள்ல அப்படியே பிரதிபலிக்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு அதிரடியாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள். ட்ரம்ப் என்ன பண்ணணும் தெரியாம கையை பிசைந்து கொண்டு இருக்கின்றார். டாலர் மதிப்பு விழுந்தால் அமெரிக்கா விழுந்தது. அதனால அந்த முக்கிய செய்தியை முதல் செய்தியாகும். இரண்டாவது, எலான் மஸ்க் ட்ரம்ப் சண்டை. மூன்றாவதாக, ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம். ட்ரம்ப் களத்தில் இறங்கியிருக்கின்றார். 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் ஒத்துக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். ஹமாஸ் ஒத்துக்கிச்சா இஸ்ரேல் 60 நாள் போர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதா? என்ன நடக்க போது உலகத்துல அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய தொகுப்பை விரிவா பார்த்துலாமா? முதல்ல டாலர் மதிப்பு வீழ்ச்சி எந்த அளவுக்கு விழுந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 50 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு டாலர் மதிப்பானது இன்னைக்கு விழுந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 10% விழுந்திருக்கிறது. இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு டாலருக்கு இணையாக 2 பைசா 3 பைசா உயர்ந்தாலோ குறைந்தாலோ முதலீட்டாளர்கள் ரொம்பவே வருத்தப்படுவார்கள். முதலீடு செய்கின்றவன் அப்பா இந்திய பண மதிப்பானது உயர்ந்திருக்குதா, சூப்பரையா, அமெரிக்கா பங்குகளை சூப்பரா வாங்கலாம்டா, இந்திய பணத்துடைய மதிப்பு உயர்ந்திருக்குதியா, டாலர் மதிப்பானது வீழ்ச்சி அடைந்திருக்குதியா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுவே அமெரிக்காவில் போய் நம்ம முதலீடு பண்றதா இருந்தா, ஆனா இவ்வளவு ரூபாயை கொட்டி அமெரிக்காவில் முதலீடு பண்றோம், ஆனா டாலர் மதிப்பு வீழ்ந்து போச்சுன்னா நமக்கு என்னடா லாபம் வரும்? நம்ம நாட்டிலே முதலீடு பண்ணிட்டு போலாமே அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அதனால அமெரிக்காவில் வந்து டாலர் மதிப்பு விழுந்தது உலக நாடுகளை கலக்கமடை செய்திருக்குது. இரண்டாவது, அமெரிக்காவே கலகலத்து போயிருக்கிறது. 1975 இந்த மாதிரி தான் அமெரிக்கா டாலர் ஆனது அதிரடியாக வீழ்ச்சி அடைந்ததாம். அன்னைக்கு வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது 1975 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து தங்கம் எந்த அளவுக்கு மதிப்பு உயர்கிறதோ அதே அளவுக்கு டாலர் மதிப்பும் உயரும். தங்கத்துடன் ஒப்பிட்டே வந்து டாலர் மதிப்பை கணக்கிட்டார்களாம். ஆனா தங்கத்தினுடைய விலையானது நிலையாக உயர்ந்து கொண்டே வருது. டாலரையும் அப்படியே நிலையாக விலை உயர்வு செஞ்சுக்கிட்டே போனோம்னா உலக முதலீட்டாளர்கள் டாலரை விலை கொடுத்து வாங்குவாங்களா? தங்கம் தான் டாலரா? அப்போ ஒரு நாட்டு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச பணமாகவே நிலை பெற செய்ய வேண்டும் என்றால் தங்கத்துடன் ஒப்பிட்டு விலைய நிர்ணயம் செய்யக்கூடாது. அதனால தங்கம் வந்து தனியா நீங்க வர்த்தகம் பார்த்துக்குங்க, அதனுடைய விலை ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தை நீங்க வாங்கிங்க. ஆனா டாலர் மதிப்பானது அமெரிக்காவுடைய ஜிடிபியை பொறுத்து அதனுடைய உயர்வு தாழ்வு அமையட்டும், உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் டாலர்லயே வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு 1975 ஆண்டு தங்கத்துக்கு இணையாக நிர்ணயிக்கப்பட்ட டாலர் மதிப்பை எப்பா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம் என்று விலக்கி கொண்டார்கள் அமெரிக்க ஆட்சியாளர்கள். அதனால தங்கம் விலை உயர்ந்தது, டாலர் விலையானது 75 இருந்ததை விட அடுத்த நொடியை வந்து அதிரடியாக கீழே சரிந்தது. அது மாதிரி இப்போ 10% சரிந்திருக்கிறதா? நம்ம நாட்டு பணம் 1 பைசா சரிந்தா கூட முதலீட்டாளர்களுக்கு பெரிய கவலை. 10% அமெரிக்கா டாலர் சரிந்தா அமெரிக்காக்காரன் எந்த அளவு கவலைப்படுவான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. சரி, ஏன் இப்போ டாலர் மதிப்பானது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுகின்ற போது ட்ரம்பினுடைய வரி உயர்வு வரி குறைப்பினுடைய குழப்ப நிலை தான். ஒன்னு, வரியை உயர்த்துறான்னு வச்சுங்களேன், அந்த கொள்கையில் அவரு நிலையா இருக்கணும், ஆனா நிலையா இருப்பதில்லை, உடனடியாக மாற்றி அமைக்கின்றார். இரண்டாவது, அந்த நாட்டில் கடன் சுமையானது அதிகரித்து போய்விட்டது. மூன்றாவது, டாலரை உலகுக்கு தந்துட்டு அந்த நாட்டிலே பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, பணவீக்க விகிதமானது அதிகரித்து போச்சு. அதன் காரணமாக நாட்டில் விலைவாசியானது உயர்ந்து போச்சு. அதனாலேயே டாலர் மதிப்பானது 10% விழுந்து போச்சு. இதை தூக்கி நிறுத்த முடியுமா என்று கேட்டால் இனி தூக்கி நிறுத்த முடியாது. உலக முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டாலர் மதிப்பு எப்படா வீழ்ச்சி அடையும், நம்ம நாட்டு பணமானது எழுந்து நிற்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அதனால விழுந்த டாலரை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எழுந்து நிற்க வேண்டும். அந்நிய முதலீடு குறைந்ததன் காரணமாகத்தான் டாலர் மதிப்பானது விழுந்திருக்கிறது. ட்ரம்பினுடைய வரி கொள்கை காரணமாக அமெரிக்காவுடைய வெளிநாட்டு முதலீடானது அறவே நீங்கி போயிருக்கிறது. உலக பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கே ட்ரம்ப் அவர்கள் தொல்லை கொடுப்பதனால
அமெரிக்காவில் போயிட்டு நாம எப்படி தொழில் செய்ய முடியும்? எலான் மஸ்க் அவர்களுக்கே ஆபத்து என்றால் நமக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அப்படின்னு உலக முதலீட்டாளர்கள் ட்ரம்பை கண்டு நடுக்கம் ஏற்பட்டு எப்பா நாங்கெல்லாம் முதலீடு பண்ணடா சாமி என்று விலகி நிற்கின்றார்கள். சோ அந்நிய முதலீடு இல்லை, வருமானம் இல்லை, கடன் வாங்கப்படுகிறது. சோ டாலர் மதிப்பானது விழுந்து போய் இருக்கிறது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்கின்ற பொழுது எல்லாமே அமெரிக்கர்களுக்கு தான். இனி அமெரிக்காவுடைய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் தொழில் வாழ்ப்பானது எந்த அளவுக்கு பெருக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. அதனால உலக முதலீட்டாளர்களும் சரி, அமெரிக்க முதலீட்டாளர்களும் சரி, அதிகமான தொழில் வாய்ப்பு பெருக போகிறது, முதலீடு பெருக போகுது அப்படின்னு நினைச்சு நிறைய முதலீடுகளை அமெரிக்காவில் செஞ்சாங்க. அதன் காரணமாக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பானது விண்ண தொட்டுச்சு. ஐயோ இப்படியே உச்சம் தொட்டுக்கிட்டே போவோமோ அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு 10% வீழ்ச்சி அடைந்திருப்பது அமெரிக்காவையே காலி செய்திருக்கிறது. இதற்கிடையில எலான் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இடையில சண்டை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எ பியூட்டிஃபுல் பில் அத அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துடைய மேலவையில் சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொண்டு போய் நிறைவேற்றி விட்டாரு. அந்த மசோதாவுக்கு எதிராக எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருமே சமமாக ஓட்டு போட்டாங்க. இப்படி சமமாக ஓட்டு போட்டா அந்த மசோதா நிறைவேறுமா? ஆனா கடைசியில துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல எ பியூட்டிஃபுல் பில் ஆனது அமெரிக்கா பார்லிமெண்ட்ல நிறைவேறிச்சு. எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பைத்தியக்காரத்தனமான இந்த எ பியூட்டிஃபுல் பில்லை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவரும் இனி வேதனைப்பட வேண்டியதுதான். அமெரிக்காவுடைய கடன் சுமையானது அதிகரிக்கும், செலவானது அதிகரிக்கும். செலவை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ நடவடிக்கை எடுக்க போறேன் ட்ரம்ப் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய செலவினத்தை அதிகரிக்கக்கூடிய எ பியூட்டிஃபுல் பில்லை கொண்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் கடிந்து கொள்கின்றார். எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிகப்படியான வரி சலுகையை கொடுப்போம். அமெரிக்காவில் நிறைய பொருட்கள் உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகின்ற போது பல நாடுகளுக்கும் நாம ஏற்றுமதி செய்வோம். அப்படி ஏற்றுமதி செய்கின்ற போது அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்ற வருமானமும் அமெரிக்காவை நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றார். ஆனா நீங்க நம்ம முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டில் முதலீடு பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க வச்சிருக்கின்ற கையிருப்பு அத்தனையும் அமெரிக்காவில் தொழில் தொடங்குவதற்காக செலவழிச்சீங்கன்னா எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ அதை விட குறைவாகத்தான் வருமானம் வரும். அதனால அமெரிக்கா அல்லது வெளிநாடு எவன் தொழில் தொடங்கினாலும் சரி கடந்த காலங்களில் தந்த அதே சலுகையானது தொடரட்டும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின்ற பொருட்களுக்கு அதிக வரியை விதிப்போம் என்று சொல்வது அமெரிக்காவுடைய தேவையை பூர்த்தி செய்யாது. ஏன்னா அமெரிக்காவில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின்ற பொருட்களுக்கும் அதிக வரியை விதிக்க கூடாது. நம்ம நாட்டில் தொழில் தொடங்குவதற்கும் அதிக சலுகையான தரக்கூடாது. இருப்பது தொடர்வது நன்றாக இருக்கும் அப்படின்னு எலான் மஸ்க் கருதுகின்றார். ஆனா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மற்ற தொழில்களிலும் நாங்க சலுகைகளை வாரி இறைக்க போறோம். அமெரிக்கா தான் இனி முதலீட்டு மையம் பாரு, 5.7% வளர்ச்சி இருக்க போது பாரு அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரி சலுகையை அறிவிக்கக்கூடிய எ பியூட்டிஃபுல் பில்லு அதை அறிமுகப்படுத்தி மேலவையில் வெற்றி பெறவும் செய்திருக்கின்றார். எப்போது மசோதா நடைமுறைக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனா இந்த மசோதாவை பைத்தியக்கார மசோதா என்று எலான் மஸ்க் அவர்கள் விமர்சனம் பண்ணி இருப்பதனால பாருங்க, எலான் மஸ்க்கு ஏகப்பட்ட சலுகை தரும். அந்த சலுகை அத்தனையும் நாம நிறுத்தி விட்டோம் என்றால் மீண்டும் எலான் மஸ்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு தான் போகணும், வேலைக்கே ஆகாது அப்படின்னு எலான் மஸ்கை ட்ரம்ப் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். ஆனா எலான் மஸ்க் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மசோதாவை மேலவையில் வெற்றி பெற செஞ்சிட்டீங்க, ஆனா கீழவையிலும் நீங்க வெற்றி பெற செய்து விட்டீர்கள் என்றால் மறுநாளே நான் புதிய கட்சி தொடங்குவேன். குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடிவை தர முடியாது. புதிதாக நான் ஒரு கட்சியை தொடங்குவேன், அமெரிக்காவில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் ட்ரம்புக்கு எதிராகவும் ஜோ பைடனுக்கு எதிராகவும் மீண்டும் ஒரு கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு களத்தில் குதிச்சிருக்கின்றார். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எலான் மஸ்க்கு ஏற்கனவே என்னை பற்றி தெரியும், தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக் கார்களுக்கு அதிகமான வரி சலுகை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னார்.
எலக்ட்ரிக் காருக்கும் உங்களுக்கும் என்னங்க அப்படி? ஏங்க எலக்ட்ரிக் காருக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி சலுகையை தரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது, அமெரிக்காவில் எலக்ட்ரிக் கார் ஆனது உற்பத்தி செய்யணும், ஆனா அந்த காரு எலான் மஸ்க் கார் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் நினைக்கிறார் பாருங்க, அதான் தப்பு. எலான் மஸ்க்கும் கார் விற்கணும், எலான் மஸ்க் மாதிரி பல கம்பெனிகளும் எலக்ட்ரிக் கார் விற்கணும். அதுதானே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும். ஆனா எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் வரி சலுகை அத்தனையும் எனக்கே வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பதனால தான் இங்க இந்த பியூட்டிஃபுல் பில்ல எதிர்க்கிறாரு. இப்படியே போனாருன்னா எல்லாவற்றையும் அமெரிக்காவில் விட்டுட்டு மீண்டும் தென்னாப்பிரிக்காவிலேயே போய் வியாபாரம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு. நீங்க விரட்டி அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லுங்கிற போது, ஏன் நம்ம வரி சலுகையை நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தணும்னு வச்சுங்க, எலான் மஸ்க் தருகின்ற வரி சலுகையை வேற ஒருத்தன் கொடுத்தோம்னு வச்சுங்க, எலான் மஸ்கை விட வேகமாக அவன் வளருவான். அப்போ எலான் மஸ்க் காலி தானே, தென்னாப்பிரிக்கா ஒரு போய் தானே ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க்கு எதிராக பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், நான் நோபல் பிரைஸ் வாங்காம விட மாட்டேன்டா, நான் பாடுறா ஈரான் மற்றும் இஸ்ரேல் போற நிறுத்திட்டேன், இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்திட்டம் பாடுறா, அடுத்தது அமாஸ் இஸ்ரேல் போற நிறுத்தம் பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் அமெரிக்கா போறாரு. 7ஆம் தேதி வந்து ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் வந்து அமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில 60 நாள் போர் ஒப்பந்த அடிப்படையில உடன்படிக்கையில கையெழுத்து போட போறாரு. ஆனா இஸ்ரேல் ஒத்துக்குச்சு, ஆனாலும் அமாஸ் ஒத்துக்குச்சா என்ற விவரமானது நமக்கு தெரியல. இன்னும் அமாஸ் தரப்பிலிருந்து பதில் கிடைக்கல. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குவாங்க. அமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை என்பதை விட கஞ்சி குடிப்பதற்கு பருப்பு அரிசி மாவு எல்லாம் தேவைப்படுது. அந்த அடிப்படை தேவைகளுக்காவது வந்து பாத்தீங்கன்னா அமாஸ் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அமாஸ் குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும், மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்காவது வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும். இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டதே வந்து பாத்தீங்கன்னா நான் தந்த அழுத்தத்தினாலதான். அமாஸ்னால இஸ்ரேல் தான் ஏகப்பட்ட சேதங்களை அனுபவித்திருக்கிறது. அதாவது பொருட்சேதம் இல்லை என்றாலும் கூட உயிர் சேதத்தை அமாசுடைய போராளிகளுடைய பயங்கரவாத தாக்குதல்னால ஏகப்பட்டவை சந்தித்திருக்கின்றார்கள். அமாஸ் இடத்துல கருணை காட்டக்கூடாது என்று சொன்னவனும் நான் தான். ஆனா இப்போ போர் உலகத்துக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கருணை காட்ட சொல்றவனும் நான் தான். 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கின்றார். இந்த 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது அப்படியே தொடரும் 60 நாளைக்கு பிறகு அமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில அமைதி நிலவும் அப்படின்னு ட்ரம்ப் நினைப்பதாக சொல்றாங்க. ஆனால் இந்த நோபல் பிரைஸ் அறிவிப்பு என்பது அக்டோபர் மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் அறிவிப்பாங்க. இந்த 60 நாள் கழித்த பிறகு போர் நிறுத்தத்தை இன்னும் தொடரலாம். இல்ல அதற்குள்ளாகவே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல போர் சூழலை நிறுத்திட்டாரு. ஆனா ட்ரம்ப்புக்கு சமாதான போரா என்று சொல்லி போட்டு அவருக்கு நோபல் பிரைஸ் கமிட்டியானது நோபல் பிரைஸை வழங்கினாலும் வழங்கலாம். அதனால தான் 60 நாள் நோபல் பிரைஸ் அறிவிக்கின்ற வரைக்குமாவது நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கடா, 60 நாள் போர் நிறுத்தத்துக்காவது ஒத்துங்கடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அமாஸ் ஒத்துக்குமா? பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு தன்னுடைய முடிவை அமாஸ் சொல்வதாக அறிவித்திருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். டாலர் வீழ்ச்சி என்பது இந்திய ரூபாயினுடைய நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும். ஆனா ட்ரம்ப் டாலருடைய மதிப்பை உயர்த்துவாரா இல்ல தொடர் வீழ்ச்சி அடையுமா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.